ஓமானில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த 3 இளைஞர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு செய்தியாக, பல கனவுகளுடன் அமெரிக்கா சென்று அங்கு படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடிய பெண் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். அவரது உடலை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்யுமாறு அந்த பெண்ணின் பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஓமானில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த இலங்கையைச் சேர்ந்த 3 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவத்தினை தொடர்ந்து அவர்களுடன் தங்கியிருந்த 2 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஓமான் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எவ்வாறு 3 பேரும் உயிரிழந்தார்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் மருத்துவ பரிசோதனையில் 3 பேரும் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஓமான் அதிகாரிகளின் கூற்றுப்படி உயிரிழந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கேகாலை, மகியங்கனை மற்றும் கிரந்திரு கோட்டை பகுதியைச் சேர்ந்த 3 பேரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஓமான் நாட்டில் 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்பொழுது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இது தொடர்பான தகவல்களை கூறுவதற்கு அதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஊடகங்களில் வெளியாக இருக்கின்ற செய்திகள் மூலமாக அறியக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஓமான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு செல்லுகின்ற பலர் இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர்களாக இருக்கலாம், அல்லது சிங்களர்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லிம்களாக இருக்கலாம். இலங்கையைச் சேர்ந்த பல பெண்கள், ஆண்கள் இவ்வாறு அங்கு சென்று மர்மமான முறையில் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது ஒரே அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக நியாயமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்ற சௌமியா எனப்படுகின்ற இளம்பெண் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்கா புளோரிடா மாகாணத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு சென்று கொண்டிருந்த போதே விபத்தொன்று ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து குறித்த பெண் பலியாகி இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பெண் 2 வருடங்களுக்கு முன்னர் தான் அமெரிக்கா சென்றிருக்கின்றார். அங்கு புளோரிடா பல்கலைக்கழகத்தில் படிப்பை முடித்திருக்கின்றார். தற்பொழுது அவர் அங்கு வேலையினை தேடி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே குறித்த பெண்ணின் சடலத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்யுமாறு இந்தியாவில் இருக்கின்ற அந்த பெண்ணின் பெற்றோர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இதற்கு முதலும் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு குடும்பம் அமெரிக்காவில் விபத்தில் சிக்கியமை தொடர்பான செய்திகள் வெளியாகி இருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து சென்று அங்கு பலர் வசித்து வருகின்ற நிலையில் இந்தியாவில் இருந்து சென்ற பலர் இவ்வாறு விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.